ஓம் நமோ நாராயணாய. 108 திவ்ய தேசங்கள்ல 32வது திவ்ய தேசம் திருமணிமாட கோவில். இது சோழ நாட்டு திருப்பதிகள்ல 32வது திவ்ய தேசமாகும். இது திருநாங்கூர் திவ்ய தேசமாகும். திருநாங்கூரிலும் திருநாங்கூரை சுற்றிலும் உள்ள 11 திருநாங்கூர் திருப்பதிகளுள் திருக்காவலம்பாடி, திரு அரிமேய விண்ணகரம், திருவன்புருடோத்தமம், திருச்செம்பொன்செய் கோவில் என்ற 4 தலங்கள் குறித்து முன்பதிவில் கண்டுள்ளோம். இத்தலம் நாம் காணப்போகும் 5வது தலமாகும். அழகிய உப்பரிகைகளுடன் கூடிய மாடங்களை கொண்ட வீடுகள் நிறைந்த இத்தலத்தில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற காரணத்தால் இத்தலம் திருமணிமாட கோவில் என பெயர் பெற்றது. இக்கோவிலுக்கு முன்னுள்ள நாங்கூர் தலங்கள்ல கூறியது போக மற்றொரு தலவரலாறும் உண்டு. பிரம்மனோட 5வது தலையை கொய்ததால சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இந்த தோஷத்திலிருந்து எப்படி விடுதலையாவது என பெருமாளிடம் யோசனை கேட்கிறார் சிவபெருமான். அதற்கு பெருமாள், பூலோகத்துல ஒரு நல்ல இடம் இருக்கு, அங்க போய் ஏகாதச யாகம் செய், அதாவது 11 யாகங்கள் செய். எல்லா யாகங்களும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். அப்பொழுது நான் 11 ரூபங்களில் வந்து யாகங்களில் கலந்து கொண்டு தோஷத்தை நிவர்த்தி செய்வேன் என்கிறார். அவ்வாறு சிவன் வந்து சேர்ந்த பகுதிதான் இந்த திருநாங்கூர். இத்தலத்துல உள்ள பெருமாளே முதல் பெருமாளாக வந்து நின்றார். இங்குள்ள மூலவர் நாராயணன் நந்தா விளக்கு, உற்சவர் அளத்தற்கரியான், தாயார் புண்டரிகவள்ளி தாயார், தீர்த்தம் இந்திர புஷ்கரணி, ருத்ர புஷ்கரணி, விமானம் பிரணவ விமானம், கோலம் கிழக்கு நோக்கிய அமர்ந்த திருக்கோலம். இங்குள்ள மூலவர் நாராயணன் ஒருவராலும் தூண்டப்படாமல் தானாகவே ஒளியுடன் திகழும் தூண்டா விளக்கை போன்றவர். அதனாலதான் நந்தா விளக்கானார். பிரயோக சக்கரத்துடன் எழுந்தருளியுள்ளார். திருமந்திரத்தை ராமானுஜருக்கு உபதேசித்த திருக்கோஷ்டியூர் நம்பி இங்கு விஜயம் செய்துள்ளார். அவருக்கென இங்கு ஒரு தனி சன்னதியே உள்ளது. சூரிய ஒளி மூலவர் மீது படும் வகையில் கோபுரத்தில் 3 துவாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு 5 நிலை ராஜகோபுரம். என் ஐயா காப்பிய கவிஞர், நற்றமிழ் நாவலர், கவிஞர் கோ நாவண்ணா மீனவனார் திருமணிமாட கோவில் குறித்து எழுதிய 5 பாடல்கள் இதோ. பக்ரிகாசிரமத்தில் இருக்கும் ஸ்ரீமத் நாராயணனே இங்கு 11 திருமால்களில் ஒருவராக முதல் பெருமாளாக வந்து நின்றார். பத்ரியிலும் நாராயணன் என்ற பெயரிலேயே அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கின்றார். இங்கும் அதே நிலையில் அமர்ந்திருக்கின்றார். அதனால இங்குள்ள பெருமான் நாராயணன் என்று அழைக்கப்படுகிறார். அன்னங்கள் வாழ்கின்ற வயல்கள் அழகு செய்கின்ற இப்பகுதியில் இந்த பத்ரி நாராயணன் வீற்றிருக்கின்றார். படமெடுத்து ஆடுகின்ற பாம்பை படுக்கையாக கொண்டவன் இப்பகுதியில் நந்தா விளக்காக வீற்றிருக்கின்றார். குணம் நிறைந்த அடியார்கள் தனது குலதெய்வமான எம்பெருமானை தலத்தில் வணங்குங்கள் என கூறும் முதல் பாடல். மணிமாட திருக்கோவில் மகிழ் அன்னம் வாழ் பழனம் அணிகாட்ட அமைந்தபதி அருள்மிக்க பத்ரியான் பணமருவு பாம்பனையான் பகர்நந்தா விளக்கானான் குணமருவும் அடியார்கள் குலதனத்தை வணங்குமினே. திருநாங்கூரின் கருட சேவை திருவிழா இத்தலத்திலும் முன்புதான் நடைபெறும். 11 பெருமாள்களுக்கும் இங்கு எழுந்தருள திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு பெருமாளையும் மாலை மரியாதைகளோட வலம் வந்து மங்களாசாசனம் செய்யும் காட்சி தை அமாவாசைக்கு மறுநாள் இங்கு நடப்பது கண்கொள்ளா காட்சியாகும். திருமங்கை ஆழ்வாரை மங்களாசாசனம் செய்ய மணவாழ மாமுனிகள் எழுந்தருள்வார். கண்ணன் ஆயர்பாடியில நந்தகோபன் மனையில் யசோதையின் இளஞ்சிங்கமாய் வளர்ந்து வருகிறான். இதையறிந்த கம்சன் 2 அரக்கர்களை ஏவி கண்ணனை கொள்வதற்காக அனுப்புகிறார். ஒருவன் விளாம்பழமாகவும் மற்றவன் கன்றாகவும் வந்திருந்தனர். கண்ணன் தருணம் பார்த்து கன்றை எடுத்து விளாம்பழத்தின் மேல் எறிந்தான். கன்றும் இறந்தது, விளாம்பழமும் வீழ்ந்து சிதைந்தது. இவ்வாறு கன்றை கொண்டு விளாங்கனியை எறிந்த பெருமான் வரும் துன்பங்களையெல்லாம் அகற்றக்கூடிய கேசவனார் எழுந்தருளி இருக்கும் திருமணிமாட கோவிலை தேடி வந்து பணிய சொல்லும் 2ஆம் பாடல். கருடனார் திருச்சேவை காண்கின்ற பதி இதனை விரும்பியே உகந்தமால் கன்றாலே விளவெறிந்தோன் வருநோய்கள் அகற்றவென வந்தருளும் கேசவனார் திருமணிமாட கோவில் தேடி வந்து தினம் பணிமின். நம் பெருமாள் கண்களுக்கு நிறைந்த இன்பத்தை தருகின்ற செல்வன், கரிய மாணிக்க மலை போன்றவன். அவனுடைய உள்ளம் நிறைந்த பேரன்பில் திளைத்து உள்ளம் உருகுகின்ற தனது அடியார்களின் துன்பங்களை போக்கும் நாராயணன் இத்தலத்தில் புண்டரிகவள்ளி தாயாருடன் வீற்றிருக்கின்றான். அவனை வணங்குங்கள் என சொல்லும் 3ஆம் பாடல்.
கண்ணிறைந்த செல்வனாம் கரியமாணிக்கமலை உன்னிறைந்த பேரன்பில் உளமுருகும் அடியாரை நன்னியவள் வினைபோக்கும் நாரணனார் அழகமைந்த புண்டரிக வல்லியுடன் போந்திருந்தான் வணங்குமினே. முடிமன்னர்களும் பணிகின்ற கண்ணபிரானானவன் தன் அடியை சார்ந்து நின்ற பாண்டவர்களின் உயிரை காப்பதற்காக தேரோட்டியாக இருந்து அருளியவன். அவன் இத்திருமணிமாட கோவிலில் வீற்றிருக்கின்றான். அவனை பணியுங்கள் என சொல்லும் 4ஆம் பாடல். முடிசார்ந்த மன்னவரும் முன்பணியும் கண்ணபிரான் அடிசார்ந்த பாண்டவர்தம் ஆவியினை காத்தருளி கொடிசார்ந்த தேரோடு குதிரைகளை நடத்தியவன் படிசார்ந்த திருமாட கோவிலினை பணியுமினே. சென்னல் வயல் சூழ்ந்த திருமணிமாட கோவிலில் வீற்றிருக்கும் நாராயணன் தன் திருப்பாதத்தை தாமரை மலரில் வைத்தபடி காட்சி தருகிறார். மகாபாரதத்தில் கர்ணன் மகிழ தன் விஸ்வரூபத்தை காட்டியவன். அவனுடைய அடியை பணிந்தால் தனிப்பேறு பெற்றிடலாம் என கூறும் 5ஆம் பாடல். சென்னல் வயல் சூழ்ந்த மணிமாட திருக்கோவில் தன்னிலே உறைவானல் தாமரை பூஞ்சேவடியான் கண்ணன் தான் மகிழத்தன் பேருருவம் காட்டியவன் தன்னடியை பணிமின்கால் தனிப்பேறு பெற்றிடவே. உங்களுக்காக இந்த 5 பாடல்கள் தொகுத்து இதோ. மணிமாட திருக்கோவில் மகிழன்னம் வாழ்வளனம் அணிகாட்ட அமைந்தபதி அருள்மிக்க பத்ரியான் பணமருவு பாம்பனையான் பகர்நந்தா விளக்கானான் குணமருவும் அடியார்கள் குலதனத்தை வணங்குமினே. கருடனார் திருச்சேவை காண்கின்ற பதி இதனை விரும்பியே உகந்தமாள் கன்றாலே விழவெறிந்தோன் வருநோய்கள் அகற்றவென வந்தருளும் கேசவனார் திருமணிமாட கோவில் தேடி வந்து தினம் பணிமின். கண்ணிறைந்த செல்வனாம் கரியமாணிக்கமலை உன்னிறைந்த பேரன்பில் உளமுருகும் அடியாரை நன்னியவள் வினைபோக்கும் நாரணனார் அழகமைந்த புண்டரிக வள்ளியுடன் போந்திருந்தான் வணங்குமினே. முடிசார்ந்த மன்னவரும் முன்பணியும் கண்ணபிரான் அடிசார்ந்த பாண்டவர்தம் ஆவியினை காத்தருளி கொடிசார்ந்த தேரோடு குதிரைகளை நடத்தியவன் படிசார்ந்த திருமாட கோவிலினை பணியுமினே. சென்னல் வயல் சூழ்ந்த மணிமாட திருக்கோவில் தன்னிலே உறைவானல் தாமரை பூஞ்சேவடியான் கண்ணன் தான் மகிழத்தன் பேருருவம் காட்டியவன் தன்னடியை பணிமின்கால் தனிப்பேறு பெற்றிடவே. எந்நாளும் அணையா விளக்கே, அளவிட முடியாதவனே, நாராயணனாய் அவதரித்தவனே, கரிய பெரிய மேகம் போன்ற பெருமானே, எங்கள் வாழ் முதலே எங்களுக்கே அருள்வாய் என்று அமரர்கள் பூவுலகில் வந்து நின்றும் வணங்கும் இடமான அழகிய தேனீக்கள் எல்லா திசைகளிலும் தேவகாந்தாரி ராகம் பாட களிவண்டுகள் பக்க ஆளாவணி செய்ய மந்தார மரங்கள் நிழல் கொடுத்து நெருங்கி நின்று வாசனையை அள்ளி வீசும் திருநாங்கூரில் உள்ள மணிமாட கோவிலை என் மனமே வணங்குவாயாக என தன் மனதை வணங்கச் சொல்லும் திருமங்கையாழ்வார் அருளி செய்த 12 பாசுரங்களில் முத்தாய்ப்பான முதல் பாசுரம். நந்தா விளக்கே அளத்தற்கு அறியாய் நானார் அனனே கருமா முகில் போல் எந்தாய் எமக்கே அருளாய் என நின்று இமையோர் பரவும் இடம் இத்திசையும் கந்தாரம் வந்தேன் இசைபாட மாடே களிவண்டு மிளற்ற நிழல் துதைந்து மந்தாரம் நின்று மனமல்கும் நாங்கூர் மணிமாட கோவில் வணங்கு என் மனனே. நன்றி.